இருங்கப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னடா இவ்வளவு கூட்டம்? ஆமாப்ல, திருவிழா கூட்டம் மாதிரி இருக்காங்க. நாளைக்கு கடை லீவு மாப்ள. லீவா? இங்க பாரு, நீங்க அடிச்சுக்கிறத பார்த்தா ஒரு குவார்டர் கூட தேராது போல இருக்குடா. இங்க இரு, வடா கட்டிங் பேரு ஐஸ்ல பேரு. கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. நாம முந்திக்கிட்டோம்ல. கணக்கு தள்ளி விட்டுறாங்க. யாரு அது? ஓய், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு நாள் குடிக்கணும் விசிலா போயிடும். ஏன் அப்படி வந்து உயிரை வாங்குறீங்க? அடிச்சுட்டேடா ஐயா, அடிச்சுட்டேடா போய் கழுத்து. கையடியா, தலாங்க. கணக்கு நிறைய இருக்கு. ஏன் அப்படி அவசரப்படுறீங்க? முதல்ல கீழே நின்று வாங்கி பழகுங்க. யாரா எங்க மாப்பிள்ளைங்களை கேட்டுது? வாங்கடா பாப்பா. வாடா. ஒன்னும் பிரச்சனை இல்லடா. ரெண்டு ஃபுல்லு குடுறா பசங்களுக்கு. என்ன இந்த ஈன பயலுக்காக இப்படி ஒரு கலவரத்தையே பண்ணி விட்டியே. போலீஸ் ஆக போற அது இதுன்னு சொல்லிட்டு இந்த புறம்போக்குகளுக்காக 2 புல்லுக்கு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிற. டே ப்ளீஸ்டா, கோச்சுக்காதடா. இந்தடா காசு குர்ரா. எவ்வளோ புத்திமதி சொன்னாலும் போதையில தான் குறியா இருக்கிறாங்க. நீ இல்லைண்ணே, உன்னை சுற்றி இருக்காங்களே அந்த பசங்க அப்படி. நீ மேலே ஏற ஆசைப்பட்டாலும் கீழே இழுத்து விட்டாங்க பத்தியா. இதெல்லாம் ஜென்ம புத்தி. நீ எல்லாம் போலீஸ் ஆகி இந்த கடைக்கார சேகர் போய் என் அசிங்கமா கேள்வி கேட்டான்டா. மாப்ள, அவன் மட்டும் இல்ல மாப்ள, எல்லாவனும் நம்ம இனத்தை பார்த்து ரொம்ப இலக்காரமா கேள்வி கேட்கிறாங்க மாப்ள. மாப்ள என்னதான் சொல்லு, ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்தானே வச்சிருக்கியா. ஆண்டவன் அளந்து வைக்கலடா. ஆதிக்கத்தில் இருக்காங்க பாரு, அவங்க தான்டா நறுக்கி வச்சிருக்காங்க. நீ போலீஸ் ஆன உனக்கு மட்டும் இல்லடா, பாவப்பட்ட நம்ம இனத்துக்கே பெருமாடா. சத்தியமா சொல்றேன்டா, உன் மாமே அப்ப எவன் பிரச்சனை பண்ணாலும் பச்சைக்கால இருக்காதா. அந்த மலை தெய்வம் உன் கூட இருக்கும்டா. நீ கேக் செடி மாட்டுற, இப்போதைக்கு இந்த சரக்கு ஊத்துற. இந்திரா மாப்பிள ஏத்துறா ஏத்துறா.